அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரியாத் சிட்டியில் வந்து நிறைய இடத்துல வந்து ரியாத் பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதில் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த பதிவை எடுக்கிறோம். நீங்கள் இந்த வண்டியை நிறுத்திட்டு இந்த மாதிரியான ஒரு மிஷின் இருக்கும். இந்த மிஷினில் போயிட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு டிஸ்பிளே வரும். அதுக்கப்புறம் மேலே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்க, அதாவது சவுதி இல்லாமல் வளைகுடா நாட்டில் இருக்கிற கண்ட்ரிகள் எல்லாம் வந்து வண்டி எடுத்துன்னு வராங்க. அதுக்காக அந்த எந்த கண்ட்ரின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்பிளேலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நியூ டிக்கெட்டா இல்லைன்னா வந்து டிக்கெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ டிக்கெட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி நம்பர் பிளேட்டோட நம்பரையும் அந்த இங்கிலீஷ் லெட்டருமே வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும். உங்கள் வண்டி நம்பரை டைப் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் லெட்டரை டைப் பண்ணிவிட்டு கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக அந்த ஆப்ஷன் முடிஞ்சிருக்கு. நீங்கள் அப்படி கன்ஃபார்ம் கொடுத்துட்ட பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் வேணுமா 2 ஹவர் வேணுமா அப்படின்னு கேட்கும். எவ்வளோ நேரம் வேணுமோ அதனால பார்க்கிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பேமெண்ட் கீழே காட்டும். அதில் வந்து நீங்கள் கேஷில் பே பண்ண போகிறீங்களா கார்டில் பே பண்ணுற போகிறீங்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கார்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா சில்லறைலாம் இருக்கும்போது சில டைமில் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கார்டை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் ஓகே ஆனது பிறகு உங்களுக்கு டிக்கெட் வந்து பிரிண்ட் ஆகும். ஒரு செகண்ட் 2 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து பிரிண்ட் ஆகி வந்து வெளியே வந்துடும். இந்த பிரிண்ட் ஆகி வந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வண்டி நம்பரு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இதில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஹபீபி தமிழா.